நான் எவ்வளவு பெரிய ஹாப்பி சொல்றேன், உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஃபர்ஸ்ட் போய் அந்த கதவை லாக் பண்ணு. சொல்றேன் போய் லாக் பண்ணு. நீ நல்ல ரொமான்ஸ் போல இருக்க போல. என்ன நீ எப்படி பாக்குற? எனக்கு ஏதாவது கொடுக்கணும் தோணுதா? ஓ குளிச்சு வரணுமா? இல்ல, இது உன் வாயில வச்சு அடிச்சுக்கோ. தவளையா? வாயிலையா? ஆமா. எதுக்கு? நான் சொல்றேன் செய். என்ன நீ எதுக்கு தவளை வாயில வைக்கணும்? சொல்றத செய். என்ன ஒரு மாதிரியா பேசுற? எதுக்கு நான் இந்த தவளை வாயில செய்யன்னு சொல்றேன்ல? ஏதோ விளையாடுறேன்னு நினைக்கிறேன். நான் ரோஹிணி இல்ல, கல்யாணி. நான் கிறிஷோட அம்மா கல்யாணி. நான் சொல்றத மட்டும் தான் செய். சத்தம் வந்துச்சு. இப்ப நான் எதுக்கு உன் பொண்டாட்டி உடம்புல வந்திருக்கேன்னு தானே பாக்குறேன். நீ என் பையன் கிறிஷ இங்க இருந்து வெளியில போக சொல்லக்கூடாது. நீ என் பையன் கிட்ட எப்பவுமே பாசமா நடந்துக்கணும். அவனை நீ நல்லா பாத்துக்கணும். நான் எதுக்கு? ஏன் எதுக்கு நான் கேள்வி கேட்க கூடாது. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும், செய்யணும். என் புள்ள கிட்ட நீ எப்பவுமே பாசமா நடந்துக்கணும். அப்படி இல்ல நான் தினமும் பொண்டாட்டி உடம்புக்குள்ள வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வருவேன், புரியுதா? அப்புறம் நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா நீ பாசமா இருக்கிற உங்க அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க உயிரை எடுத்துருவேன். எங்க அம்மா பாவம், அவங்க எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் ரோஹிணி உடம்பு விட்டு போயிடு. நான் சொல்றதை செஞ்சா உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ளேயும் நான் வரமாட்டேன், உன் அம்மாவையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ என் பையன் கிருஷ்ண கிட்ட பாசமா பழகணும். நான் எதுக்கு அவங்க கிட்ட? உன்னை நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னல. என் பையன் சந்தோஷமா இருக்கணும். அவனை நீ பாசமா பாத்துக்கிட்டா நான் உன் பொண்டாட்டி உடம்புல இருந்து போயிடுவேன். இல்ல நான் பர்மனண்டா இந்த ரோகிணி உடம்புலயே இருப்பேன். அப்ப நீ கிருஷ்ண கிட்ட பாசமா இருக்கியா? பாசமா இருக்கு. பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க கூடாது, நிஜமாவே பாசமா இருக்கணும். பாசமே இல்லைன்னா நிஜமான பாசம் எப்படி வரும்? நடிக்க கூடாது, பாசத்தை வரவை. ஒரு சின்ன பையன் பாவம் யாருமே இல்லாம இருக்கான். அவன் மேல உனக்கு பாசம் வராதா? அவனை நீ ஏதாச்சும் திட்டுறதோ இல்ல அடிக்கிறதோ வச்சுக்கிட்ட அப்புறம் நான் திரும்ப வந்து உன் அம்மாவை நான் வந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன உன் அம்மா உயிரை எடுத்துட்டு நான் போயிடுவேன். வெளியில பேச இருக்கான், அவன் பசியில இருக்கான். நீ போய் அவனுக்கு இட்லி ஊட்டி விட. ஆமா, நீ ஊட்டி விடுறத நான் பாக்கணும். அப்படி பாத்துட்டா உன் பொண்டாட்டி உடம்புல இருந்து நான் போயிடுவேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப ரோஹிணி எங்க? அவ மயக்கத்துல இருக்கா. நான் போயிட்டா அவ வந்துருவா. நீ கிருஷ்ணக்கு ஊட்டி விட்டதை நான் பாக்கணும். போய் ஊட்டி விட. அப்ப நீங்க போயிடுவீங்களா? சொன்னதை செஞ்சா நான் போய் நான் கூட்டி வரேன்.